Hi students, this is Sajita here. Now we are going to solve the eighth problem in exercise 1.3. A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x. Okay, என்ன find out பண்ணணும் x என்னன்னு find out பண்ணணும் such that எப்படி x நம்ம find out பண்ண போறோம்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க f of x square which is equal to f of x the whole square. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு x என்னன்னு கிடைச்சிடும். So solve பண்ணலாமா? What is given? F of x which is equal to 3 minus 2x ன்னு சொல்லியிருக்காங்க. We have to find out what is x ன்றதை find out பண்ணணும். Okay. இப்போ first வந்து f of x square என்னன்றதை note பண்ணணும். முக்கியமான ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. That is f of x square அந்த term எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா f of x க்கு whole square இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? First f of x என்னன்றதை find out பண்ணணும். f of x square is equal to இங்க இருக்கு பாத்தீங்களா equation 1ல x இருக்கிற டேர்முக்கு நம்ம என்ன பண்ண போறோம் x இருக்கிற டேர்முக்கு நம்ம x ஸ்கொயர்னு போட போறோம் சோ இங்க 3 இருக்கு 3 as it is போடுங்க -2 போடுறோம் x க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் x ஸ்கொயர்னு போடுறோம் the equation number 2 னு வெச்சுக்கோங்க then from 1 f of x அதுக்கு whole square என்னன்னு find out பண்ண போறோம் from 1 படி f of x என்னது 3 minus 2x ன்றது f of x. அதுக்கு என்ன பண்ணணும் whole square பண்ணணும். You know that இப்பதான் நம்ம பார்த்தோம் அந்த ஃபார்முலா போன ப்ராப்ளத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம் a minus b the whole square which is equal to what? a square minus 2ab plus b square. இதான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஏன்ற இடத்துல 3 இருக்கு ஸோ 3 square minus 2 into a is what 3 b is what 2x plus b square what 2x whole square இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 3 square is 9 minus 2 3s are 6 6 2s are 12 அங்க x இருக்கு x போட்டுக்கோங்க plus 2x the whole square na 4x square so this is our f of x the whole square. Consider this as a equation number 3. இப்போ நம்ம என்ன கொடுத்திருக்கோம் equation 2 is equal to equation 3 ன்னு நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம x என்னன்னு find out பண்ணணும். So equation 2 என்ன இருக்கு நமக்கு 3 minus 2x square. 3 என்னது 9 minus 12x plus 4x square. So x square terms எல்லாம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் கொண்டு போவோம் equal to 0 ன்னு கொண்டு வரும். So 4x square இருக்கு இங்க இருக்க -2 இந்த பக்கம் வரும்போது plus 2x square இருக்கு minus 12x வச்சுக்கிட்டோம் there is no x term in the left hand side so plus 9 இருக்கு இங்க 3 இருக்கிறது மாறும்போது -3 ஆகும் which is equal to 0 so 4 plus 2 6x square minus 12x plus 9 minus 3 6 plus 6 ஆகும் so இதுல இருந்து 6 நம்ம காமனா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் x square minus 2x plus 1 which is equal to 0 ன்னு கிடைக்கும் இந்த x இந்த பக்கம் கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும் x square minus 2x plus 1 which is equal to 0 இது நமக்கு தெரியும் எப்படி இருக்கு x minus 1 the whole square மாதிரி இருக்கா so அப்ப இங்க x minus 1 the whole square நம்ம சால்வ் பண்ணா என்ன வரும் x square minus 2x plus 1 ன்னு வரும் அதான் அங்க இருக்கு ஓகே so x is equal to find out பண்ணோம் so x minus 1 into the square நம்ம எடுத்துட்டோம்னா we will get 0 so x ஓட வேல்யூ என்னவா இருக்கு 1 ஓகேங்களா so இங்க value of x ன்றது என்னது நம்ம find out பண்ணியாச்சு so for x is equal to 1 that's all thank you so next ninth problem a plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours. ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பீடு கொடுத்துருக்காங்க ஸோ solution what is given they have given speed என்னன்னு கொடுத்துருக்காங்க 500 km
per hourனு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? Can be written as hour. ஓகேங்களா? Express the distance d traveled by the plane as a function of t in hours. ஸோ இப்போ வந்து இதை எப்படி பண்ணணும்னா டிஸ்டன்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல வந்து நம்ம கொண்டு வரணும். ஃபங்க்ஷன் ஆஃப் டீல வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ யூ நோ தட் dனா என்னது? தட் இஸ் டிஸ்டன்ஸ். அதை எப்படி கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர்னு மென்ஷன் பண்றாங்க. அப்படிதானே நம்ம மெஷர் பண்ணுவோம். யூனிட் என்னது? கிலோமீட்டர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டைம்ன்றது டி. அதை எப்படி மென்ஷன் பண்றாங்க? ஹவர்ல மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? we know the formula. ஸ்பீடுனா என்னது? ஸ்பீட் is equal to distance by time. so ஸ்பீடுனா என்னது? distance by time. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஸ்பீடோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 500 கொடுத்தாச்சு. ஸோ 500 கொடுத்தாச்சு which is d by t. அப்ப d is equal to போட்டோம்னா நம்ம எப்படி எழுதலாம்? 500 into t ன்னு எழுதலாமா? இது cross multiply ஆகும். ஸோ d is equal to 500 into t. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் கொஸ்டின்ல? எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? டிராவல்டு பை த பிளேன் as a function of time t in hours அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபங்க்ஷன்ல எழுதணும்னா என்ன பண்ணலாம்? f of t is equal to 500t. That's all. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? ஒண்ணுமே இல்லை. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்ல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க which is equal to 500t. That's all. Thank you.